ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மெயின் அப்லோட் பண்ணுறேன்னா, பொதுவாகவே நாங்கள் வருஷம் எங்கள் நோட்ஸிலிருந்து ஓகேவா, எங்கள் நோட்ஸை ப்ராப்பராக படிச்சிருந்தா எவ்வளோ கொஷின் அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும், இந்த மாதிரி வீடியோ போடுறது ஒரு வழக்கம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி போட்டேன். பட் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா? ஏன் அப்படின்னா, சுற்றி எல்லாருமே ஃபிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறப்ப எல்லாருமே எல்லா வழியும் ஃபிசிக்ஸ் மேலே தூக்கி போட்டிருப்பீங்க. சரியா? இப்போ ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதில் மாற்ற கருத்துலாம் கிடையாது. இந்த லெவல் கொஷின் நீட்டில் இதுவரை கேட்டது இல்லை, இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இனிமேல் எனக்கு அட்வான்ஸ் லெவலுக்கும் நீங்கள் நடத்துவீங்களா, இந்த மாதிரி காமனான ஒரு கொஷின் ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் உட்காந்துருச்சு. அப்போ நான் இப்போ 2026க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? சரி, நல்லா பாருங்கள், நீங்கள் ப்ராப்பராக செலக்டிவாக கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாலே போதுமானது. நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணி கூட 2019, 2020, 2021 வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் 45 கொஷின் இருக்குன்னா 45 கொஷினும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அதில் 4 கொஷின் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம ப்ராப்பராக எப்படி ஸ்மார்ட்டாக அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஷின் அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஷினை கேட்டகரி வைஸ் பிரிக்க போகிறேன். ஈஸி கொஷின், ஓகேவா, மீடியம் கொஷின், ஹார்டான கொஷின், அப்புறம் வெரி ஹார்டு. இந்த வெரி ஹார்டுங்கிற கேட்டகரி ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு கொஷினால தான். புரியுதா இல்லையா? இப்போ ஈஸினா எதை வச்சு சார் சொல்கிறது? ஈஸினா பொதுவாக என்ன சார், 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடணும், இல்லை சிங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஈஸி கொஷின் நான் பிரிச்சிருக்கேன். மீடியம்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்ண, சரியா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் வருதுன்னா அது ஈஸி. 2 ஃபார்முலா யூஸ் பண்ணால் மீடியம், 3 ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஹார்டு, 4 ஃபார்முலா யூஸ் பண்ணால் வெரி ஹார்டு. ஓகேவா சார்? அப்போ 3 ஃபார்முலா வர கொஷின் எல்லாமே ஹார்டு, அந்த கொஷினால் நீட் லெவல் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கலாமே. இந்த வருஷம் வெர்னியர் கேலிப்பரில் ஒரு கொஷின் கேட்டாங்க. வெர்னியர் கேலிப்பர் கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எரரை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் 3 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கொஷின் ஹார்டு கேட்டகிரியில் தான் ஆப்வியஸ்லி போகுது. ஏன்னா 3 ஃபார்முலா. ஆனால் இந்த கொஷின் எல்லாருமே நீங்கள் சால்வ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இது ஈஸியான ஒரு கொஷின் தான். புரியுதா இல்லையா? அப்போது நம்ம என்னதான் இந்த அனாலிசிஸ் சொன்னாலும், நான் இந்த அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் வாட், எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுது, அதுக்கப்புறமேல் என்ன சார் ரொம்ப கஷ்டமாக இருக்க போதா, சரியா, எத்தனை ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், அதை வச்சு தான் நான் இதை டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த ஹார்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா, இதற்கு முன்னாடி எந்தெந்த ஹார்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதை ரவுண்டு பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை ஹார்டு கொஸ்டின் கேட்குறது வழக்கம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுவோம். நீங்களும் ஒரு பென் பேப்பர் எடுத்து உட்காருங்க. ஓகே, பென் பேப்பர் எடுத்து உட்காந்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த கொஷின் பேப்பர் உண்மையிலே இவ்வளோ கஷ்டமா, நான் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் தெரியணும். புரியுதா இல்லையா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நோட்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்குது அதுங்கிறது நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஓகேவா? கொஷின் நம்பர் 1 கண்ணை மூடிட்டு நான் இதை வெரி ஹார்டில் போட்டுற போகிறேன். ஏன்னா இது நீட் லெவல் கொஷினே கிடையாது. சரிங்களா? கொஷின் நம்பர் 1 நீட் லெவல் கொஷின் கிடையாது, இது வெரி ஹார்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண தேவை இல்லை. சரிங்களா? இந்த அளவில் அடுத்த கொஷின் வந்துச்சுன்னா அந்த கொஷின் விட்டுட்டு போ. ஓகேவா? ஏன்னா கொஷினோட ஸ்டாண்டர்ட் கஷ்டமாகுது அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் குறையும். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள். சரியா? இந்த கொஷினோட கஷ்டம்னே வச்சுக்கலாம். பட் எத்தனை கொஷின் ஈஸி அண்ட் மீடியம் லெவலில் இருந்திருக்குது? நான் அத்தனைக்கு பார்த்தேன்னா ஒரு சில கொஷின் 25வது கொஷின், 36, 39 எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கொஷின். சரிங்களா? ஆனாலும் பார்த்தோன்னா அது 3 ஃபார்முலாவில் டஃப்பில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஷின் இப்போ 25வது கொஷின் என்ன, 25, 36, 39, இது 36வது கொஷின். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ண டீச் பண்ணி, பட் ஓகே நான் டிஃபிகல்ட்டில் போட்டேன், பட் இது சால்வ் பண்ணியிருக்க முடியும். 25, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு இங்கே வர 26வது கொஷின். சரியா? இப்போ 25னா இதான் சார் 25வது கொஷின். இது சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன 3 ஃபார்முலா இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், இதை டிஃபிகல்ட் லெவலில் தான் போட்டிருக்கேன். புரியுதா?
இதை தாண்டி உனக்கு எந்த கொஷினில் டிஃபிகல்ட்னு தோணுதோ நீ எனக்கு கமெண்ட் பண்ணி தாராளமாக சொல்லு. ஓகேவா? 39வது கொஷின் என்ன கொஷின் சார்? ஸோ இந்த கொஷின் டிஃபிகல்ட், பட் எஸ் ஈஸியாக டீச் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்க முடியும். அப்போது எந்தெந்த கொஷினில் டிஃபிகல்ட் நீங்கள் உட்காந்து கரெக்டாக என்றீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் கொஷின் வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி. வெரி ஹார்ட் இதை விட்டுரு, இதை சால்வே பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கொஷின் வச்சுக்கோங்க. மிச்சம் உன் கையில் 35 கொஷின் இருக்குது. இந்த 35 கொஷினை நீ ப்ராப்பராக சால்வ் பண்ணாலே உன்னால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் சார்? 140 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ரெகுலர் கொஷின் மட்டும் வச்சுக்கிட்டு ஈஸி அண்ட் மீடியம், இதில் ஹார்டில் இருக்க எந்த கொஷினையும் அட்டென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஈஸி அண்ட் மீடியம் கொஷினை வச்சு நீ எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்? 140 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? இப்போ ஈஸி கொஷின் மொத்தம் எவ்வளோ சார் வந்திருக்குது? சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் ஸ்டெப் ஃபார்முலா போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஒரு 19 கொஷின் ஈஸியான கொஷின். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த 19 + 16 இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் ஒரு 35 கொஷின்ஸ் வருது சார். 35 கொஷின் சொன்னாலே 140 மார்க் நீ ஸ்கோர் பண்ண முடியும். இத்தனைக்கு என் நோட்ஸில் இருந்து, சரியா, என் நோட்ஸை ப்ராப்பராக படிச்சிருக்கேன்னு சொன்னாலே 1 2 3 4 5 5 கொஷின் என் நோட்ஸில் இல்லை. புரியுதா? என்னதான் இது நோட்ஸில் இருக்க நாலேஜ் வச்சு நீ சால்வ் பண்ணியிருக்கலாம். 21 23 29 அதையும் நான் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். புரியுதா இல்லையா? அதை விட்டுரு. நோட்ஸில் டீச் பண்ணல, டீச் பண்ணாமலும் எத்தனை கொஷின் வந்து சார் நோட்ஸில் கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் வச்சு நீ சால்வ் பண்ணியிருக்கலாம். சரியா? ஏன்னா இந்த கான்செப்ட் வச்சு நான் ஈவன் டெஸ்ட்டு நிறைய கொடுத்துருப்பேன், டிபிபிஸில் கொடுத்துருப்பேன். நான் டிபிபி டெஸ்ட்டில் எடுக்கவில்லை, லெக்சர் நோட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து பார்த்தோன்னா 40 கொஷின் சார். 40 கொஷின் கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? சால்வ் பண்ணியிருக்க முடியும். புரியுதா இல்லை? அத்தனைக்கு பார்த்தோன்னா ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்திருக்கேன். உட்காந்து ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும், நான் இந்த 3 கொஷினும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 43 காட்டலாம். நான் அதுக்காக காட்டல. ஃபிசிக்ஸ் மேலே உங்களுக்கு இருக்க பயம் போகணும், அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே. புரியுதா? ஸோ 19 கொஷின் ஈஸி, 16 கொஷின் கஷ்டம். சார் இதுதான் சார் இருக்கிறதுலே வாழ்க்கையில் நீட்டில் இருக்கிறதுலே கஷ்டமான கொஷின் பேர் இதான் சார். இருக்கட்டுமே அந்த கொஷின் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து 35 கொஷின் சால்வ் பண்ணலாம். சார் இவ்வளோ வாய் பேசுகிறீங்களே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் சார் எடுக்கிறாங்க? எனக்கு ஒரு பொண்ணு ரிப்போர்ட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து ஃபிசிக்ஸில் 148 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கா. புரியுதா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? அந்த பொண்ணு ஃபிசிக்ஸில் 148 மார்க் இருக்குது. அந்த பொண்ணுக்கு பயாலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஃபேமிலியில் ப்ரெஷர்னால வந்து அந்த பொண்ணை நீட்டுக்கு படிக்க வைக்கணும், சரிங்களா, இன்ஜினியரிங்கில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் என் கோர்ஸை படித்து 148 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? என்கிட்ட படித்த ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட்டில் 180க்கு 180 மார்க் ஃபிசிக்ஸில் எடுத்தாங்க சார். ஓகேவா? ஆகாஷ் இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட்டில் 180க்கு 180 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருந்தாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ப்ராப்பராக கோர்ஸை படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், விட்டுரு. ஃபிசிக்ஸ் கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு வரவே வராது, அந்த இதில் தப்பான ஒரு விஷயம். சரியா? ஃபிசிக்ஸ் ஒன்றால் சால்வ் பண்ண முடியும், ஒன்றால் முடியாது கிடையாது. ஃபிசிக்ஸ் ஒன்றால் சால்வ் பண்ண முடியும். சார் அட்வான்ஸ் கொஷின் இனிமேல் நான் சால்வ் பண்ணட்டோமா? தேவை இல்லை. சரிங்களா? 140 வந்து சூப்பரான ஒரு ஸ்கோர் சார். 140 வந்து சூப்பரான ஒரு ஸ்கோர். நீங்கள் ப்ராப்பராக ஹார்டு கொஷினே தொடல சார். நான் ஹார்ட் அண்ட் வெரி ஹார்டு கொஷினை தொடவே இல்லை சார். நோ ப்ராப்ளம், தொடாத. 140 சூப்பரான ஸ்கோர். நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாரு, நீ 340 மார்க் பயாலஜியில் வாங்குற, 140 இப்படி போட்டால் கூட உனக்கு 620 மார்க் வருமா வராதா? சொல்கிறது புரியுதா இல்லையா? சார் பயோ கஷ்டமாக இருக்குது சார், ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் கஷ்டம், 140 வந்திருக்க முடியும். அதான் நான் சொல்ல வருது. நீங்கள் பயப்படுறீங்க, சரியா? சார் 140 கஷ்டம், நீ பயப்படாத, வாங்கியிருக்க முடியும். நீ இப்போ உட்காந்து யோசி, உன்னால் முடிஞ்சிருக்கும். பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாம் டெம்பரமெண்ட் இல்லை. இதில் வந்து ஒரு 300 பயாலஜி ரொம்ப கஷ்டம் சார், 300. சரியா? கட் ஆஃப் ரொம்ப இறங்கும். அப்படி போச்சுன்னா கட் ஆஃப் இறங்கும். எப்படி பார்த்தாலும் 110 எடுக்கணும். ஓகேவா? இதில் 100 மார்க் வாங்குறேன், இதில் ஒரு 140 வாங்குறேன் அப்படின்னாலும் உன் மார்க் எவ்வளோ சார்? 550 மார்க் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு சேஃப் ஸ்கோர் தானே. அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கோ. இனிமேல் நாங்கள் எப்படி சார் படிக்கணும்? நீங்கள்
ப்ராப்பராக படிங்க, ரெகுலராக படிங்க. சரியா? இந்த 5 கொஷினுக்காக நீங்கள் உட்காந்து அட்வான்ஸ் கொஷின்லாம் சால்வ் பண்ண வேண்டாம். அந்த 5 கொஷின் விடுறதுக்கான கொஷின். அந்த கொஷின் சால்வ் பண்ண உனக்கு டைம் இருக்காது. நீ என்ன தான் வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த கொஷினை பார்த்தோன்னா உனக்கு சால்வ் பண்ண டைம் இருக்காது. அட்வான்ஸ் லெவல் கொஷின் சால்வ் பண்ண கூடாது. அந்த கொஷின் அதுக்காக இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கோ. சொல்கிறது புரியுதா? அப்போது கட் ஆஃப் எவ்வளோ இறங்கினாலும் சரி, ஃபிசிக்ஸோட மார்க் பார்த்தனா கொஷின் ஈஸியாக இருக்கா, நீ 160 வரைக்கும் போ. சரியா? கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா அந்த டிஃபிகல்ட் வெரி டிஃபிகல்ட்டோட எண்ணிக்கை கம்மியாயிரும். 160 போ. மாட்ரேட் இருக்கா, 140 கிட்ட வா. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா, 100 மார்க்காச்சும் வரும்ப்பா. 100 மார்க்கை விட கம்மியாக போகுதுன்னா யோசிச்சு வரப்போ ஃபிசிக்ஸில் எல்லாருக்கும் மார்க் குறையும். உனக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸில் மார்க் எல்லாருக்குமே குறையும். இதான் லாஜிக்கு. ஓகேவா? நான் காமிச்சிட்டேன் என் நோட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க முடியும். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகிறேன். ஓகேவா? அட்வான்ஸாக ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் நான் கொண்டு போகிறது இல்லை. இந்த கொஷினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அந்த அப்ரோச்சை உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சால்வ் பண்ண வைக்க போகிறேன். இந்த வருஷம் கோர்ஸில் வந்து அதான் மெயின் மோட்டோவே. கொஷின் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதிகமாக சால்வ் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அப்ரோச் புரியணும். நான் சால்வ் பண்ணுறத விட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அப்ரோச்சில் எப்படி போகிறது, ஒரு கொஷின் வருதுன்னா ரேண்டமான ஒரு கொஷினை எப்படி யோசிக்கணும், சரிங்களா, அந்த அப்ரோச் எப்படி, அதுக்காக தான் நான் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சீட் வந்து ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் எல்லாருக்குமே சீட் கொடுத்துட்டேன்னா அப்புறம் லேட்டராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சீட்ஸ் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் தான் நான் பேட்ச் பை பேட்சாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்தால், சரியா, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்குன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரிக்ஸு, ஏகப்பட்ட கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன், அந்த 148 மார்க் ஃபைனல் நீட் எக்ஸாமில் எடுத்திருக்க ஒரு பொண்ணு. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் 180க்கு 180 எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டில். சரிங்களா? 100% ஸ்கோர் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என் ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸை. லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் இந்த வருஷம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தான் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். சீக்கிரம் கால் பண்ணி சீக்கிரம் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் அப்படி இருக்கும்ல, கிடையவே கிடையாது. உனக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரிங்களா? கமெண்ட் செஷனில் இதில் கேளுங்க. நீங்கள் வந்து இந்த ஃபுல் சொல்யூஷன் வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட ஃபுல் சொல்யூஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது. 2026க்கு உண்மையிலே நான் ரெடி ஆகணும் அப்படின்னா சீக்கிரமாக கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நான் சொல்ல முடியும். சரியா? இன்னும் உட்காந்து யோசிச்சு கொஷினோட லெவல் என்னவாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும்னு தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.